அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுரக்காவை வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வருங்க. அதில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க, நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட. இந்த மாதிரி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சுரக்காய் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு சுரக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. முத்தெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. விதை வந்து அதில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால பிஞ்சு சுரக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நீட்டமான ஒரு சுரக்காயிலேருந்து தான் இந்த ரெசிப்பியை செய்ய போகிறேன் இன்றைக்கி. வாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கரைச்சி வச்சுக்கோங்க. புளியெல்லாம் சேர்க்கறதுனால இந்த சுரக்காய் பச்சடியில் புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லா சுவையுமே இருக்குங்க. சுரக்காயை தோல் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளக்க விதை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். இதோட நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் தாளித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காயை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் மூடி போட்டு கூட நீங்கள் வேக விடலாம். இது பிஞ்சு சுரக்காயாக இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துருங்க. நம்ம வந்து குக்கர்லலாம் வேக வைக்க அவசியம் இல்லை. இப்போது 2 நிமிஷம் வந்து ஆயிடுச்சுங்க. 2 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு எண்ணெயிலேயே வேக விட்டுருந்தேன் இந்த சுரக்காவை. இப்போது இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாய் தூள் தான். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதோட சேர்த்துருக்கேன். இது வந்து எனக்கு போதும். இதோட கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. புளி தண்ணி வந்து இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே வந்து சுரக்காயில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுருக்கேன். ஒரு பச்சடி பதத்தில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். புளி தண்ணி வந்து நல்லா சுண்டி வற்றி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. ஒரு பச்சடி பதத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெல்லம் வந்து நுணுக்கி வச்ச வெல்லத்தை நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் வெல்லத்தை. அதுவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுரக்காயிலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த சுரக்காய் பச்சடி வந்து மாங்காய் பச்சடி மாதிரியே நல்லா புளிப்பாகவும் இருக்கும், உப்பு, காரம், இனிப்பாகவும் இருக்கும். எல்லா சுவையுமே இருக்கும், கசப்பு சுவையை தவிர. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு எக்ஸலண்ட்டாக இது சைடிஷ்ஷாக போகும். மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க வீட்டில் எல்லோரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம், இந்த சுரக்காய் பச்சடியை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.